வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹிந்தி பெல்ட்டில் சிஎம் விஜயை வெகுவாக புகழ்ந்து பேசுகிற மாதிரி சில இன்ஸ்டாகிராம் வீடியோஸை பார்க்க முடியுது. ஹிந்தி பேசுகிறவங்க தளபதி விஜய் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி நிறைய பேர் வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தமிழ்நாட்டில் சிஎம் விஜயுடைய ஆட்சியில் அவ்வளவு பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னா அந்த குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க, அவ்வளவு பாதுகாப்பாக பெண்கள் இருக்காங்க, கரப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த பக்கத்து பிஎம் மெட்டீரியல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டோம் பேசிக்கிறாங்க. ரூட் பண்ணுற வேலை தான். கடந்த சில வருடங்களாக இங்கே தமிழகத்தில் ரூட் மூலமாக சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தினாங்க. ரூட்டு விஜயை பற்றி ரொம்ப புகழ்ந்து பிஜிஎம் மாடலாம் இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணி இப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்தோம். கண்ணை மூடிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தள்ளப்பட்டாங்க. இப்போ அதே மாதிரி ரூட் மூலமாக நார்த்தில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை விலைக்கு வாங்கி விஜயை பற்றி ஆகா ஓகன் புகழ்ந்தா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் பிஎம் கேண்டிடேட் அந்த லிஸ்ட்டில் நாம் வரலாம், தேசிய அளவில் நம்ம கட்சி இடம் பிடிக்கலாம், பிஎம் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கோட ரூட்டை தூண்டி விடுறாரு விஜய். இல்லை விஜயை ரூட்டு தூண்டி விடுறாங்க, இப்படி பண்ணால் நமக்கு பிஎம் ஆக கூட சான்ஸ் இருக்குது, எப்படி தமிழ்நாட்டில் சிஎம் ஆனமோ அது மாதிரி இந்திய அளவில் பிஎம் ஆகலாம் அப்படின்னு ரூட்டு தூண்டி விடுறாங்களா, இல்லை விஜய் ரூட்டுக்கிட்ட சொல்கிறாரா இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு அப்படிங்கிறதான் தெரியலை அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் டிவிகே மினிஸ்டர்ஸு சில பேர் ஊழல் பண்ண தொடங்கியிருக்காங்க, விஜய் கண்டிக்கணும் இப்போவே அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தார்ல. நியூஸ் தமிழ் 24x7 என்ன ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலைகிட்ட இருக்கக்கூடிய ஆடியோவில் சில டிவிகே மினிஸ்டர்ஸு டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி 30% 40% கமிஷன் கேட்குறோம், 3% 4% தானே அப்படின்னு சொல்லிட்டு சில டிவிகே மினிஸ்டர்ஸ் பேசக்கூடிய ஆடியோ தான் அண்ணாமலை வச்சிருக்காரு அப்படின்னு நியூஸ் தமிழ் 24x7 சேனல் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு, டிபேட்டாக மாறி இருக்கு. ஊழல் விவகாரத்தில் சமரசமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் உறுதியாக இருக்காரு. அதனால உளவுத்துறை கிட்ட டீட்டெயில் கேட்டிருக்காரு. அண்ணாமலை எந்த சில டிவிகே மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாரு, யாருடைய ஆடியோ இருப்பதாக அண்ணாமலை சொல்கிறாரு, உளவுத்துறை டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் கொடுங்க, அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுத்துருவேன், உண்மையிலேயே சில அமைச்சர்கள் ஊழல் செய்ய தொடங்கினது உண்மை அப்படின்னு உறுதி ஆணுச்சுன்னா அவங்கள அமைச்சரவையிலிருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு விஜய் சொன்னாராம். இப்படி நியூஸ் தமிழ் 24x7 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு தொகுதியை சுற்றி களப்பணி மேற்கொள்ள அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும். அந்த காருக்கு 75,000 ரூபா, டிரைவருக்கும் எரிபொருளுக்கும் பெட்ரோல் டீசலுக்கு 75,000 ரூபா, உதவியாளரை ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க அவங்களுக்கு 25,000, டோட்டலாக இதுக்கு 1 லட்ச ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சிஎம் அறிவிச்சிருக்காரு. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் முக்கால்வாசி பேருக்கு டெஃபினட்டாக கார் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் முதல் முறை எம்எல்ஏக்கள் கிடையாது, பல முறை எம்எல்ஏக்களாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க. அவங்களுக்கும் கார் கொடுக்கணுமா? டிவிகே எம்எல்ஏக்கள்லேயே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார் இருக்குது, அவங்களுக்கு கார் கொடுக்கணுமா? உண்மையிலேயே யார்கிட்ட கார் இல்லையோ அவங்களுக்கு கார் கொடுக்கறது சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் 3 காரு 4 காரு இருக்கிறவங்களுக்கும் கார் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களுடைய வரி பணம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒன்றும் வேண்டாம், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு வாகனம் இருக்குது அப்படிங்கிறத அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்டை பார்த்தே கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்கறத உறுதிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க மக்கள். இது 3. 4வது, வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய கடன் தொகை, அமெரிக்காவுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவுடைய தேசிய கடன் 40 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கான். 3,822 லட்சம் கோடி ரூபாயாம் அமெரிக்காவுடைய தேசிய கடன். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு, அபாய கட்டத்தை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ். இது 4. கடைசி, இந்த அபிஜித் டிப்கே அப்படிங்கிறவன் பிஎம் கேர் ஃபண்ட்ஸில் 8,000 கோடி ரூபா நிதி இருக்குது, அதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு பயன்படுத்த வேண்டியதானே, எதுக்கு பயன்படுத்தாமல் சும்மாவே வச்சுருக்காங்க அப்படின்னு அபிஜித் டிப்கே பேசிக்கிட்டு இருக்கான்.
கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஆய்வு செஞ்சதுக்கே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருந்தா இவன் இப்படியெல்லாம் பேசுவானா? பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சி காலகட்டத்தில் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ கோவிட் திடீர்னு வந்துச்சு, நாடு முழுவதும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுச்சு நாட்டு மக்களுக்கு. பிஎம் கேர் ஃபண்ட் மூலமாக தான் தடுப்பூசி செலுத்தப்பட்டுச்சு. நேச்சுரல் டிசாஸ்டர், இது மாதிரி கோவிட் மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன், இதற்காக பயன்படுத்துறதுக்கு தான் பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவோ 1000 கோடி ஒதுக்கப்படுது. அதிலேயே அவங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு குறை சொல்கிறதா? அபிஜித் திப்கே, உன்னுடைய மோட்டிவ் தெரிஞ்சு போச்சு. மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும், அதுதானே உன்னுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் திப்கேவுக்கு கடுமையான கண்டனங்கள் குவியுது. கடைசி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜி ஸ்கொயருடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு? முந்தைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட்டில் வெளிப்படைத்தன்மையுடன் விரைவாக ஒப்புதல்கள் கிடைக்குது, எளிதாக வணிகம் செய்வதற்கான சூழல் மேம்பட்டிருக்கு அப்படின்னு ஜி ஸ்கொயருடைய சிஇஓ தெரிவிச்சிருக்காரு. கடந்த டிஎம்கே ஆட்சியில் திமுகவுக்கும் இந்த ஜி ஸ்கொயருக்கும் நல்ல ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஜி ஸ்கொயருடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு? போன காலத்தை விட, முந்தைய காலத்தை விட இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையுடன் விரைவாக ஒப்புதல் கிடைக்குது, வணிகம் செய்கிறதுக்கு ஏற்ற சூழல் மேம்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இது பொலிட்டிக்கலாக டிபேட்டை உருவாக்கியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.